நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, அதுக்கு காரணம் நீங்கதான். நானா? என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்கதான் காரணம். சும்மா இருக்கிற சீதா கிட்ட உன் புருஷன் கிட்ட அப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு தூண்டி விட்டுருக்கீங்க. அவளும் ஏடா கூடமா ஏதாச்சும் செஞ்சு ராமோட கோவத்துக்கு ஆளாயிட்டா. நீயும் ராமும் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு என் மேல பழிய போறியா? சீதாவை ராம் ஒதுக்கி வச்சிருக்கானே, அது நியாயமா? இது பாருங்க, அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம். அதுல நாம தலையிடக்கூடாது. இது புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இந்த குடும்பத்துக்கே சம்பந்தப்பட்ட விஷயம். இது வெளியே தெரிஞ்சதுன்னா சக்கரவர்த்தி குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துரும். இந்த குடும்பத்தோட மான மரியாதைய நான் ஒருத்தி தான் கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். சீதாவோட பிரச்சனைக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். என் பிரச்சனையில தலையிடாதீங்க. வருத்தப்படாதீங்க. ஐயோ, இவ்ளோ பெரிய ரூம், பெட்ரூமா? ஐயோ, நல்லா இருக்கு. பிரியா, பெட்ரூம் அரண்மனை மாதிரி இருக்குடி. ஐயோ, குளு குளுன்னு ஏசி, ஜம் ஜம்னு பெட். ஐயோ, கலக்கறடி. பிரியா, ஐயோ, இவ்ளோ பெரிய கண்ணாடியா? ஐயோ, ஐயோ, ஏமா, இதெல்லாம் பார்த்து ரசிக்கவா வந்த? அது கில்லடி பிரியா, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கதான் வந்தேன். வந்த இடத்துல சீதா அவ புருஷன் கிட்ட அடி வாங்கின செய்தி கிடைச்சது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு வேணும், இன்னும் வேணும். ஆனா ஏன் அடி வாங்கினான்னு தெரியல. அம்மா, சீதாவுக்கு ஒரு எழுத்து கூட படிக்க தெரியாது. அவ புருஷன் ரொம்ப படிச்சவ. அவன் ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு செய்வா. அப்புறம் எப்படி சண்டை வராம இருக்கும்? அதான் அடி வாங்கியிருக்கான். வாங்கட்டும் வாங்கட்டும். சீதா ரொம்ப அழுத்தக்காரி. என்ன நடந்ததுன்னு நம்ம கிட்டயே மறைக்கிறா. அவ கடக்குறா, விடு பிரியா. நீ நல்லா இருக்கல? உன் புருஷன் உன்னை நல்லா வச்சிருக்காருல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்கிட்ட அவரு ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசவே மாட்டாரு. ஓ, என் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு தெரியுமா? அப்படித்தான் இருக்கணும். உன் புருஷனை உன் கைக்குள்ள போட்டுக்கணும். அப்பதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும். வந்துட்டோம் சிவ பூஜையில. சித்தி, நீ எதுக்கு வந்த? டீ கொண்டு வந்த. டீ குடுக்கறது இருக்கட்டும், முதல்ல ராம் உன்னை எதுக்கு அடிச்சான்? சித்தி, அது அது வந்து தெரியும்டி. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதான் அடி வாங்கிருக்க. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. அந்த யோகிதை என் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. என் மகளை பாரு, எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியா இருக்காங்க. நீ தேவையில்லாம எல்லா விஷயத்திலும் தலையிடுவ. அவன் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செஞ்சிருப்ப. அதான் அடி வாங்கிருக்க. மண்டையில மூளை இருந்தா தானே, வெறும் களிமண்ணு தானே இருக்கு. டீய கொடு. என்ன டீ போடுற? வர வர இதையும் மறந்துட்டியா? போ, வேலையை பாரு. போன்னு சொல்றல.
1000 சொல்லு. சீதா போடுற டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? இதையும் சேர்த்தே குடி. ஊத்து. குடி. அண்ணி ஒரு நிமிஷம் இல்லைங்க. பிரியாவும் அவங்க அம்மாவும் ஏதோ சத்தமா பேசினாங்களே, உங்களை ஏதாவது திட்டினாங்களா? எனக்கு தெரியும் அண்ணி, உங்களை திட்டுறது என் காதுல விழுந்துச்சு. அவங்களுக்கு உங்க மேல பொறாம. நீங்க சந்தோஷமா இந்த வீட்ல வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால சும்மா உங்களை மிரட்டி பாக்குறாங்க. அவங்க அதிகாரத்தை அவங்க வீட்ல வச்சுக்கிட்டோம். இது உங்க வீடு அண்ணி. இங்க வந்து எப்படி உங்களை அவங்க திட்டலாம்? இல்ல அது வந்து இங்க பாருங்க அண்ணி, நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக, சும்மா ராணி மாதிரி இருக்கணும். உங்களை உங்க சித்தி பிரியா ஏதாவது பேசினாங்க உடனே பதிலடி கொடுங்க. சித்ரா தேவி மருமகனா சும்மாவா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என் சித்தி என்ன நல்லாதான் பாத்துப்பாங்க. உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் சீதா, இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு. நீ போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ரவா தோசை போட்டு எடுத்துட்டு வா. சரி சித்தி. ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம். அந்த சித்ரா தேவி பேச்ச கேட்டு ஆடுற வேலை வச்சுக்காத. இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னா என் மக பிரியா கிட்ட கேட்டுக்கிட்டு அவ என்ன சொல்றாளோ அந்த மாதிரி நடந்துக்கும். அத விட்டுட்டு என் மகளுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். பானுமதி, ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் ஏதோ ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. ஒண்ணுமில்ல சித்ராமா, உங்க மாமியார அனுசரிச்சு நடந்துக்கோ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போன் பண்ணாத. எப்பவும் சித்ராமா மனசு கோணாம நடந்துக்கோன்னு புத்திமதி சொன்னேன். நல்லா இருக்கு பானுமதி. சீதாவுக்கு நீ புத்திமதி சொல்றியா? பானுமதி, இப்பதானே வந்தீங்க, உடனே போயிடாதீங்க. 2 நாள் தங்கிட்டு தான் போங்களே. இல்ல சுமித்ரா, அவங்க வீட்டை விட்டுட்டு இங்க இருக்க முடியுமா? அங்க யார் பாத்துக்கிறது? இல்ல பானுமதி, நீங்க சொல்றது உண்மைதான். என் வீட்டுக்காரருக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் என் கையால தான் பண்ணி கொடுக்கணும். ஆமா ஆமா ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க. உங்க வீட்டுக்காரரு உங்களை காணோன்னு தேடி போறாரு. சரிங்க, வரீங்க. வாங்க. வரேன் கல்பனா. வாங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு போன் பண்ணீங்க வர சொன்னது பிரியாவா இல்ல சீதாவா? ஐயோ பாவம், இவங்க யாரும் இல்ல. வந்து இவங்க எதுக்கு போன் பண்ணணும்? இல்ல, ஸ்வீட் எடுத்துக்கிட்டு பொண்ணுங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னீங்க.
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போன் பண்ணாதேன்னு மக கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல எது உண்மை? இல்ல, ஸ்வீட் கொடுக்கத்தான் வந்தேன். இங்க வந்த பின்னாலதான் இங்க நடந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போன் பண்ணாதேன்னு சீதாவுக்கு புத்திமதி சொன்னேன். சொல்லியாச்சா? இதோட நிப்பாட்டிக்கங்க. ஜாஸ்தி சொன்னா தப்பா போயிடும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சகஜம். நீங்க உங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இனிமே இங்க வராதீங்க. எங்க மருமகளை நல்லபடியா பாத்துக்க எங்களுக்கு தெரியும். வீட்ல இருந்த 2 பொண்ணுங்களையும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால வீடே விரிச்சோடி போச்சு. அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. பொண்ணுங்க நினைப்பாவே இருக்கு. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப கூட இவங்க 2 பேத்தையும் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல. உங்களை யாரு பானுமதி போ சொன்னாங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு தான் போங்களே. போறவங்களை ஏன் தடுக்கிற சுமித்ரா? இன்னொரு நாளைக்கு இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து தர போறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு பொண்ணுங்க நினைப்பு வரும். அப்ப இங்க வர போறாங்க. வந்து புத்திமதி சொல்லிட்டு உடனே போறாங்க. சரிதானே பானுமதி? சரிதா, நான் வரேன். சீதா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பிரியா சொன்ன பேச்சு கேட்டு நடக்கணும். ஜாக்கிரதை, உடம்ப பாத்துக்குமா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? வரேம்மா, வரேம்மா, வரேங்க. இந்த வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவை 2 நாள் கூட நிம்மதியா இருக்க விடல. ஆள் ஆளுக்கு டிராமா போட்டு துரத்தி விடுறீங்களா? இருங்கடி, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். அப்போ உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் அவர் இன்னும் வரலையே. அவருக்கு இன்னும் என் மேல கோபம் தீரலையோ? பொய் சொல்லிட்டேன்னு இன்னும் என் மேல கோபமா இருக்காரு. நான் பொய் சொல்லலன்னு எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது? இன்னைக்கு எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடணும். ஆனா உண்மையை சொன்னா அத்தை கோவிச்சுப்பாங்களா? தெரியலையே. உண்மையை சொல்லலன்னா அவருக்கு என் மேல கோபம் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பண்றது? மனு, எங்க போயிட்ட? மத்தியானத்துல இருந்து உனக்கு போன் மேல போன் போட்டுட்டு இருக்க. உன் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க போய் தொலைஞ்ச? பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். இப்ப அதுக்கு என்ன? ஓஹோ, சக்கரவர்த்தி வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமா, பிரியா அங்கதானே இருக்கா. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எதுக்கு போன? எதுக்குன்னா என் மகளை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக போனேன். இது ஒரு தப்பா? அது தப்பு இல்ல பானு. சம்பந்தி வீட்டுக்கு அடிக்கடி தேவையில்லாம போறதுதான் தப்பு. அப்படி போறதா இருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அப்பதான் போறோம். இப்ப என்ன ஆச்சுன்னு பெரிய தப்பு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. மக வீட்டுக்கு போனியே, மக எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, இல்ல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்றதை விட்டுட்டு சண்டைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது பாரு, நீ உன் பொண்ணு வீட்டுக்கு போனா அங்க நல்லா சாப்பிட்டு வந்திருக்க. ஆனா நான் இங்க மத்தியானத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அது உனக்கு தப்பா தோணல இல்ல? என் மகளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நான் போயிட்டு வந்ததை பத்தி இத்தனை தடவை குறை சொல்றீங்களே. நீங்க போய் ஒரு தடவை பிரியா எப்படி இருக்கான்னு
பார்க்கணும்னு தோணலல்ல. ஐயோ பானு, பிரியா பிரியான்னு ஏன் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்க? சீதாவை அந்த வீட்டுக்கு தானே மருமகளா போயிருக்கா. அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு அந்த நினைப்பு கொஞ்சம் கூட உனக்கு இருக்காதா? அவளை பத்தி நினைக்கதா நீங்க இருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு நினைக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பானு, சீதாவும் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவளும் உனக்கு மக மாதிரி தானே. நீங்க சொல்றீங்களே அந்த சீதா அந்த வீட்ல நம்ம பிரியாக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா தெரியுமா? பாவம் நம்ம பொண்ணு. நான் போன உடனே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன அழுதா. பிரியாவை சமாதானப்படுத்துறதுக்கு பெரும் பாடா போயிடுச்சு. அந்த சீதா ஒரு நன்றி கேட்டவ. அவளை வளர்த்ததுக்கு பதிலா ஒரு தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம், இளநியாவது கிடைச்சிருக்கும். சீதா மேல இந்த அளவுக்கு அபாண்டமா பழி போடுறீங்க. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து அந்த சீதாவை இந்த வீட்டுல எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பீங்க. ஆனா அவ உங்களை ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? பனு, பனு ப்ளீஸ், போன இடத்துலயாவது சீதாவை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட பானு. ஆமா, நீங்க பெத்த மக பிரியாவை விட வளர்த்த மக சீதா உங்களுக்கு முக்கியமானவளாயிட்டாளா? இல்ல, சீதாவால என் மக பிரியா அங்க எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் என் தலை எழுத்து, தலை எழுத்து. போங்க. ராம், என்ன பெரியம்மா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம் பெரியம்மா? அது ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் ரூமுக்கு வா, முக்கியமான விஷயம். சரிம்மா. பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, போயிட்டு வா. இப்பயாவது ராம் கிட்ட பேசிடலான்னு பார்த்தேன். சித்ரா வந்து தடுத்துட்டா. பாவம் அந்த சீதா. அம்மா, ஏதோ பேசணும் சொன்னீங்களே, என்னம்மா விஷயம்? ஏன், ஏதாவது விஷயம் இருந்தாதான் என்கிட்ட பேசுவியா? உன் கல்யாணத்துக்கு பின்னாடி என்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சுல, அப்படித்தானே? ஏம்மா இப்படி பேசுறீங்க? கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டியும் என்னைக்குமே நான் உங்க மகன்தாம்மா. இந்த கல்யாணத்தையே நீங்க பார்த்தானே செஞ்சு வச்சீங்க. ஓ, அதனாலதான் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறியா? சீதாவை எதுக்காக அடிச்ச? நான் கொண்டு வந்த பொண்ண என்ன காரணத்துக்காக நீ அடிக்கணும்? நீ அவளுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மூத்த மக. அத ஞாபகத்துல வச்சுக்க. இந்த குடும்பத்துல யாராவது பொம்பளைங்களை கை நீட்டி அடிச்சத பாத்திருக்கியா? இல்ல உங்க அப்பா என்ன கை நீட்டி அடிச்சத நீ பாத்திருக்கியா? சொல்லு. இந்த வீட்ல உங்க அப்பா பெரியப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் நீயும் இருப்பேன்னு நினைச்ச. ஆனா நீ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ண அடிச்சிருக்க. ஏண்டா ஏண்டா இப்படி நடந்துகிட்ட? இதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்த பாடமா? இதுக்காகவா அந்த ஏழை பொண்ண மருமகளாக்கி இந்த வீட்டு கூட்டிட்டு வந்த?
அம்மா, இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க யாராவது ஆம்பளைங்க கிட்ட போய் சொல்லி பாத்திருக்கீங்களா? ஆனா அந்த சீதா என்கிட்ட போய் சொல்றா. அதுக்காக தான் அடிச்சேன். போய் சொன்னா அடிச்சிருவியா? ராம், நானும் உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன். அடிடா, அடிடா, என்ன அடி. அம்மா, அவ என்ன பொய் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எழுத படிக்க தெரியாத முட்டாள். ஆனா அத பத்தி இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே தெரியும்.